இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் யாரும் கிடையாது, எல்லாரும் கெட்டவன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பாகிஸ்தான் ரயில் ஹைஜாக் சம்பவத்தில் முக்கிய திருப்பமாக தாங்கள் பிடித்து வைத்திருந்த 214 பிணை கைதிகளை கொலை செய்து விட்டோம் என்று BLA கிளர்ச்சி படையினர் அறிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. பாகிஸ்தானில் உள்ள பெரிய மாகாணம் பலூசிஸ்தான். இதை தனியாக பிரித்து பலூசிஸ்தான் நாட்டை உருவாக்க வேண்டும் என்று பல அமைப்புகளும் கிளர்ச்சி படைகளும் போராடி வருகின்றன. அதில் முக்கியமானது BLA எனும் பலூசிஸ்தான் விடுதலை ராணுவம். இவர்களின் முக்கிய எதிரி பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் அரசும் தான். 20 ஆண்டுகளாக ஆயுதமேந்தி போராடும் இந்த கிளர்ச்சி படை இப்போது பாகிஸ்தான் ராணுவத்துக்கே சவால் விடுக்கும் வகையில் வளர்ந்துவிட்டது. கடைசி 2 ஆண்டுகளாக வெறி கொண்டு தாக்குதல் நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் செவ்வாய்க்கிழமை 440 பயணிகளுடன் ரயிலை ஹைஜாக் செய்து உலகையே அதிர வைத்தனர். பலூசிஸ்தானின் குவட்டா நகரில் இருந்து பெஷாவர் நகருக்கு சென்ற ரயிலை போலந்து மலைக்குண்டுகள் நடுவே குண்டு வீசி தடம் புரள செய்தனர். பின்னர் சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தி மொத்த ரயிலை ஹைஜாக் செய்தனர். பெண்கள், குழந்தைகள், பலூசிஸ்தான் மக்கள் என பாதி பயணிகளை விடுவித்த BLA மற்ற பாதி பேரை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டது. அந்த ரயிலில் அதிக அளவில் ராணுவ வீரர்கள் சென்றனர். அவர்களை குறிவைத்துதான் ஹைஜாக் நடந்ததாக BLA சொன்னது. இதற்கிடையே சம்பவ இடத்துக்கு பாகிஸ்தான் ராணுவம் விரைந்தது. கிளர்ச்சி படையுடன் சண்டை துவங்கியது. 30 மணி நேர சண்டைக்கு பிறகு மொத்த பிணை கைதிகளையும் மீட்டதாக பாகிஸ்தான் சொன்னது. ஆபரேஷனில் 33 பயங்கரவாதிகளை கொன்றுவிட்டோம். கடத்தப்பட்ட ரயிலை மீட்டுவிட்டோம். அனைத்து பிணை கைதிகளையும் பத்திரமாக மீட்டு கொண்டு வந்து விட்டோம் என்று பாகிஸ்தான் ராணுவம் சொன்னது. ஆனால் அதை BLA கிளர்ச்சி படையினர் திட்டவட்டமாக மறுத்தனர். பாகிஸ்தான் ராணுவம் தோற்றுப்போய் விட்டது. தனது தோல்வியை மூடி மறைக்க பார்க்கிறது. அவர்கள் சொன்னது பச்சை பொய். 200க்கும் மேற்பட்ட பிணை கைதிகள் எங்கள் வசம்தான் உள்ளனர். பாகிஸ்தான் ராணுவம் யாரையும் மீட்கவில்லை. பாகிஸ்தான் ஏற்கனவே சிறையில் அடைத்த பலூசிஸ்தான் ஆர்வலர்களை உடனடியாக மீட்க வேண்டும். இல்லையென்றால் எல்லா பிணை கைதிகளையும் கொன்று விடுவோம் என்று BLA கிளர்ச்சி படையிடமிருந்து திடுக்கிடும் அறிக்கை வந்தது. உண்மையை உலகம் அறிய வேண்டுமென்றால் சம்பவ இடத்துக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் மீடியாவை அனுப்ப வேண்டும் என்றும் அறிக்கையில் சொல்லியிருந்தனர். ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கம் BLA கிளர்ச்சி படை தோல்வியை திசை திருப்ப பார்ப்பதாக சொன்னது. இந்த நிலையில்தான் திடுக்கிடும் இன்னொரு அறிக்கை BLA கிளர்ச்சி படையிடமிருந்து வெளியே வந்திருக்கிறது. தங்கள் வசம் இருந்த 214 பிணை கைதிகளை சுட்டு கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். அறிக்கையின் முழு விவரம்: பிணை கைதிகளை மீட்க 48 மணி நேரம் கெடு விதித்தோம். எங்கள் டிமாண்டை பாகிஸ்தான் காது கொடுத்து கேட்கவில்லை. தங்களுக்கே உரிய பிடிவாத மற்றும் ஆணவத்தால் 214 பிணை கைதிகளையும் காவு கொடுத்து விட்டார்கள். ஆம், 214 பிணை கைதிகளையும் நாங்கள் கொலை செய்து விட்டோம். சம்பவ இடத்துக்கு பாகிஸ்தான் ராணுவம் வருவதற்குள் பாதி பிணை கைதிகளை பிடித்து சென்று விட்டோம். மற்ற பாதி பேருடன் எங்கள் போராளிகள் ரயிலில் இருந்தனர். ரயில் பெட்டிகளை உள்பக்கமாக பூட்டிக் கொண்டனர். பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து கடும் சண்டை செய்தனர். இதில் பாகிஸ்தான் தரப்பில் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. ஆயுதங்கள் முடியும் நேரத்தில் ரயிலில் இருந்த எல்லா பிணை கைதிகளையும் எங்கள் போராளி படை கொன்றது. எங்கள் கோட்பாடு படி கடைசி புல்லட்டை வைத்து தங்களை தானே சுட்டு 12 போராளிகள் உயிர் தியாகம் செய்தனர். அதே நேரம் மீட்டு சென்ற மற்ற பிணை கைதிகளையும் நாங்கள் கொன்றுவிட்டோம். போர் விதியையும் சர்வதேச நாடுகளுக்கான விதிகளையும் சரியான முறையில் கடைபிடிப்பது எங்கள் வழக்கம். ஆனால் பாகிஸ்தான் ராணுவத்தின் ஆணவம் எங்களை அப்படி நடத்தவில்லை. நடந்த எல்லா சம்பவத்துக்கும் பாகிஸ்தான் அரசே பொறுப்பு என்று BLA கிளர்ச்சி படை கூறியுள்ளது. ஒரு பக்கம் பிணை கைதிகளை மீட்டுவிட்டோம் என்கிறது பாகிஸ்தான் ராணுவம். இன்னொரு பக்கம் அனைத்து பிணை கைதிகளையும் கொன்றுவிட்டோம் என்கிறது கிளர்ச்சி படை. இந்த விவகாரத்தில் உண்மை எது என்பதை நிரூபிக்கும் வீடியோ எதுவும் இதுவரை வெளியாகவில்லை. அப்படி வந்தால் மட்டுமே உண்மையை உறுதி செய்ய முடியும்.